இவரை தெரியும் தெரியல. ஆனா மாவீரன் ஐயங்காளின்னு தான் நம்ம வேடன் சொல்றாரு. அவர் இறந்து 84 வருஷம் ஆச்சுங்க. ஆனா அவரோட அடுத்த, அதாவது 2வது தலைமுறைக்கு அவர் யாருன்னு தெரியல. மேபி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அவ்வளவு ஃபேமஸா கூட பேசப்படலை அப்படின்னு வேணா சொல்லலாம். மீண்டும் ஐயங்காளியை வேதியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். வீதி இல்லைங்க, வேதினா மேடை, அதுல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அடுத்த வருஷமும் இதே மாதிரியான ஃபங்க்ஷன் நடக்கும். போன வருஷம் நடந்ததான்னு தெரியாது. அடுத்த வருஷம் இதை விட பயங்கரமா நீங்க வரணும் நம்ம மாவீரன் ஐயங்காளிய போற்றுவதற்கு. நான் வந்துருவேன். ஒருவேளை நான் வரலைனாலும் நீங்கெல்லாம் வந்துடணும். அப்போ അടുത്ത വർഷം എന്തെങ്കിലും തിരക്കിൽപ്പെട്ട് ഞാനില്ലെങ്കിൽ കൂടി മക്കളെ വരാനാ കണ്ട ഒരു മിനിറ്റ്. അടുത്ത വർഷം ഞാനില്ലെങ്കിൽ കൂടി ഇതേ ജനത്തിരക്ക് ഇത്രയധികം ജനങ്ങൾ തന്നെ അടുത്ത വർഷവും മാവീരൻ അയ്യങ്കാളിയെ കാണാൻ വേണ്ടി ഇവിടെ വന്നിരിക്കണം. அந்த 30 வயசுக்காரனோட மெச்சூரிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பேத்துக்கு இல்லை. ஒருத்தர் நம்ம சில்லறப்பைய சீமான், இன்னொருத்தர் தன்னுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் விட்டுட்டு வர நடிகர் விஜய். நான் இன்னைக்கு பேசுறதெல்லாம் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் பேசினதும் ஐயங்காளி பேசினதும் தான். அவங்க போட்டு கொடுத்த பாதையில நான் கொஞ்சம் சொகுசா நடந்து போயிட்டு இருக்கேன். நம்ம டாக்டர் திருமா அவர்கள் வேடன் கிட்ட சொல்லியிருப்பார்லங்க, நாங்க 35 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிற அரசியலை நீங்க வெறும் 3 நிமிஷத்துல பேசிட்டீங்க அப்படின்னு. அது பெருந்தன்மையிலும் பெருந்தன்மை. அடுத்தது அடக்கத்திலும் அடக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஐயா, நீங்க 35 வருஷம் பேசினதுனாலதான் நான் 3 நிமிஷம் பாட முடிஞ்சது. இதுதான் நம்ம வேடனும் டாக்டர் திருமாவும். அந்த வேடன் மாவீரன் ஐயங்காளிய பத்தி பேசின வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு முக்கியமான வார்த்தைகள். நமக்காக போராடினாங்க. இன்னைக்கு நம்ம ஜெயிச்சு நிக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா எப்பேற்பட்ட போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்திருக்காரு நம்ம ஐயங்காளி. கிட்டத்தட்ட மாவீரன் ஐயங்காளியுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்ததுல வேடனுக்கு இப்ப மாபெரும் பங்கு இருக்கு. இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, யார் அந்த ஐயங்காளி? எஸ், ஐயங்காளி யாரு அப்படிங்கிறத பத்தி நமக்கு கூகுள்ல நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. படிச்சிருங்க. நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போதான் அந்த வீடியோவை நான் பார்த்ததுனால சடனாக பேச வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த டீட்டெயில்ஸை நான் எடுக்கலை. இன்னொரு நாள் வேணால் அதை பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டுடலாம். அங்கே வந்திருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் வேடன் அப்படிங்கிற அந்த சின்ன பையனுக்காக தான். ஆனால் பேச நின்னப்ப எவ்வளவு பெரிய பையனா பேசினாரு தெரியுமா? அது எல்லாத்துக்கும் காரணம் தான் பட்ட வலியை தான் உணர்ந்ததும், அந்த வலிக்காக இதுக்கு முன்னாடி போராடினவங்களோட வரலாற்றை தெரிஞ்சு வச்சதும் தான் காரணம். ஆனா நாம அந்த வரலாற்றை சமீப காலமா தவற விட்டுட்டோம். நல்ல வேளை அங்க ஒரு என்எம்கே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாங்க நாம் மலையாளி கட்சி. அப்படி ஒரு கட்சி அங்க இருந்திருந்தா என்ன தெரியுமா பேசியிருப்பாங்க? இல்லைன்னெல்லாம் நினைக்காதீங்க, இருக்கும். என்எம்கேன்னு இல்லை, அவ்வளவுதான். ஆனா பிஜேபின்னு இருக்கலாம். என்ன 2 ஒண்ணா அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேட்டுக்கங்க. பெரியார் என்ன புடுங்கினார் அப்படின்னு பிஜேபி பேசிக்கிட்டு இருந்தது. அப்புறம் என்டிகே அதே வார்த்தையை அதே மாதிரி பேச ஆரம்பிச்சது. அப்பதான் நம்ம தமிழிசை மேடம் விளக்குனாங்க, அவங்க தனி இல்லை, அவங்க எங்களோட டீம் பார்ட்னர். மிஸ்டர் ரங்கராஜ் என்ன சொன்னாரு? அதுதாங்க அந்த சாணினக்கியா ஓனரு. இதைத்தான் நாங்க 35 வருஷமா பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களுடைய குரலில் தான் சீமான் ஒலிக்கிறார். இப்பவே அங்க ஐயங்காளி என்ன புடுங்கினார்னு பிஜேபி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் அங்க என்எம்கேன்னு ஒன்று உருவாகாதனால பெருசா போய் ரீச் ஆகல. உருவானா வந்துடும். என்எம்கேவும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சுரேஷ் கோபின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் பிஜேபிக்குள்ளதான் இருக்காரு. അടുത്ത ജന്മം ഒന്നും എനിക്കുണ്ടെങ്കിൽ ഞാൻ അയ്യങ്കാളിയായിട്ടല്ല ബ്രാഹ്മണനായി തന്നെ ജനിക്കണം. എനിക്ക് അവരെ കാണുമ്പോൾ തന്നെ അസൂയായിരിക്കണം. அவருக்கு நாராயண குருவை பார்த்தா அசூயா இல்லை, ஐயங்காளியை பார்த்தா அசூயா இல்லை. ஆனா பிராமணரை பார்க்கும்போது அசூயா இருக்காமா, பொறாமையா இருக்கான். ஏன்னா அவங்க இந்த மக்களுக்கு வேண்டி என்ன பண்ணாங்க? ஒருவேளை ஏதாவது பண்ணியிருந்தா எங்க வேடனே பேசியிருக்க போறாரு. ஏன்னா வேடனுக்கு மக்களுக்கு நல்லது பண்ற எல்லாத்தையும் பிடிக்கும். ஏன்னா அவர் வரிசையா லிஸ்ட் எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, இவங்கெல்லாம் மக்களுக்காக உழைத்தவர்கள், நல்லது செஞ்சவங்கன்னு. அந்த லிஸ்ட்ல ஒரு பிராமணன் கூட இல்லையே. ஏன் சுரேஷ் கோபியே இல்லை, அப்புறம் எங்க போய்? நல்ல வேலை அங்க ஒரு என்எம்கே இல்லை. வரும் கண்டிப்பா வரும். தமிழ்நாட்டில் என்டிகே வந்துருச்சுல்ல, அதே மாதிரி என்எம்கே கண்டிப்பா வரும்.
அப்படியே நம்ம ஊரில் இருக்க குரு மாதிரி இருக்கிற ஒருத்தர் அப்படியே காசு அள்ளி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உருவாயிரும். மூர்த்தியோட கால்லையே கீர்த்தி மாதிரி விழுந்து கிடக்கிறான்ல சீமான், அந்த மாதிரி விழுக மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? அந்த மேடையில வேடன் பேசினது, நான் மிகச்சிறந்த பாடகன், எனக்கு ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்னு எல்லாம் சொல்லவே இல்லை. நான் ஐயா ஐயங்காளியை போற்றுவதற்காக வந்திருக்கிறேன். அதுவும் சொல்றப்பவே மாவீரன் ஐயங்காளின்னு தான் சொல்றாரு. അടുത്ത വർഷം ഇതേ തിരക്കുണ്ടാവണം മഹാവീരൻ അയ്യങ്കാളിയെ കാണാൻ വേണ്ടിയിട്ട്. ഞാൻ ഒരിക്കലും മഹാത്മാവ് എന്ന് പറയുന്നില്ല, ഞാൻ ഒരിക്കലും മഹാ ആത്മാവ് എന്ന് അങ്ങനെ ഒരു സംസ്കൃതം വാക്കേ ഞാൻ ഉപയോഗിക്കുന്നില്ല. മഹാവീരനാണ് അയ്യോ. இந்த கூட்டத்தை நானே மண்ணு மிதிச்சு, நானே செங்கல் வச்சு, நானே கட்டினது அப்படின்னலாம் சொல்லல. அண்ணல் அம்பேத்கரும் ஐயங்காளியும் போட்டு வச்ச வழியில தான் பயணப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா வேடனுக்கு நல்லாவே தெரியும் யார் நமக்காக போராடி இருக்காருன்னு. உண்மையா போராடி இருக்காங்கன்னு. எந்த வசதி வாய்ப்புமின்றி, எந்த வாய்ப்புமின்றியே அவங்க மக்களுக்காக தான் போராடி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கேரளால பீச்சோரம் எம்பிட்டு ரெசார்ட்ஸ் இருக்கு. அங்க இருக்கிற ஏதோ ஒரு ரெசார்ட்ல ரூம் எடுத்தெல்லாம் ஐயங்காளி இதை பேசல. மக்களோட மக்களா நின்று எந்த வித பகட்டும் இல்லாம ஐயங்காளியும் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் அவங்க பேசின எந்த வார்த்தையிலையுமே சுயநலம்ங்கிறது இருக்காது. இதை நான் சொல்றதுனால எனக்கு இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறதுக்காக எந்த வார்த்தையும் அவங்க பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே மக்கள் போராட்டத்துக்காக திரண்டு வந்து தான் நிற்க சொல்லுவாங்க. அவங்க வழியில போனதுனால தான் வேடனும் காவல்துறையை பார்க்க தனியா போயிட்டு வந்தாரு. திரும்பி வரப்போ விரும்பித்தான் அந்த சிகரெட்டு என் வாயில வந்து உட்காந்துச்சு அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. தவறு செய்து விட்டேன், இனி இந்த தவறை செய்ய மாட்டேன். என்ன இந்த வழியில யாரும் உதாரணமா எடுத்துக்காதீங்க. புகழின் உச்சியில் இருக்கும் போதே வேடன் சொன்ன வார்த்தை, தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். நம்ம வேடனை ஆராதிக்கிறதுக்கு அம்பட்டு கூட்டாங்க காத்திருக்குது. ஆனா அவருக்கு தெரியும் நான் வழிபட வேண்டிய, எனக்கு வழிகாட்டிய தெய்வங்கள் யாருன்னு. அதனாலதான் ஐயங்காளி கிட்ட போய் நின்று மனமுருக வேண்டிட்டு வந்திருக்கார். அவர் ஒரு இடத்துல கூட நான் பேசவே இல்லை. அடுத்த ஆண்டும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், நீங்க எல்லாரும் வந்துருங்க. நான் லோக்கல்ல இருந்தா கண்டிப்பா வந்துடுவேன். நான் ஐயங்காளியை போற்றுவதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது? கடந்த 5 நாட்கள்ல ஐயங்காளியை ஒட்டுமொத்த கேரளால இருக்க இளைஞர்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டார் நம்ம வேடன். ஒரு வழிகாட்டி என்பவன் கண்டிப்பா வேடனை மாதிரி தான் இருக்கணும். ஏன் இவர் வேடன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு எனக்கு இப்ப வரையும் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆக்சுவலா இவர் வழிகாட்டி தான், வேடன் அல்ல. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு வேடனை மாதிரியான சிறந்த வழிகாட்டி தேவைப்படுறாங்க. ஆனா அந்த வழிகாட்டி வேடன்னு பேர் வச்சிருக்காரு, ஆனா இளைஞர்களுக்கு வழிகாட்டுறாரு. ஆனா இங்க 2 பேரு வழிகாட்டுறோன்னு சொல்றாங்க, ஆனா ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களையும் வேட்டையாடிட்டு இருக்காங்க. இந்த சீமான்கிறவன் மொழி வெறியை ஊட்டிட்டு இருக்கான். நல்லா கவனிச்சு பாருங்க, மாப்போசி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ் தேசியம்னு தான் பேசுறான். தமிழ் இன தேசியம்னு பேச மாட்டான், தமிழர் தேசியம்னு பேச மாட்டான். இங்க தமிழ் தேசியம் தான் பேசணும். ஏன்னா ஹெச் ராஜா மாதிரியான ஆட்கள்லாம் வீட்டுல தமிழ் தான் பேசிட்டு இருக்காங்க, வெளியவும் தமிழ் தான் பேசுறாங்க. அதனால தமிழ் தேசியம் வேணும், ஏன்னா அவங்கெல்லாம் தமிழர்கள். தமிழ் இன தேசியம்னு பேசிட்டா அவங்கெல்லாம் வர முடியாதுல்ல. தமிழர் தேசியம்னு பேசிட்டா வாய்ப்பில்லைல்ல. இதுதான் இந்த சீமான் சொல்ற தமிழ் தேசியத்தின் அரசியல். இன்னொருத்தர் ஒன்லி அறிக்கை, எதுக்கும் கோவப்பட மாட்டாரு, எதுக்கும் சந்தோஷப்பட மாட்டாரு. அவரோட கொள்கை வழிகாட்டிக்கே பிரச்சனைனாலுமே கோவப்பட மாட்டாரு. அவர் ஏதோ கொள்கைன்னு வச்சிருக்காருல, அதுக்கே பிரச்சனைன்னு வந்தாலும் கோவப்பட மாட்டாரு. ஆனா அறிக்கை மட்டும் விட்டுண்டே இருப்பார். இந்த சீமானும் விஜயும் தமிழ் இளைஞர்களுக்கு வழிகாட்டுறோன்னு சொல்லி வேட்டையாடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வேடன் வழிகாட்டிட்டு இருக்காரு. வேடன் காட்டிய வழியில் புன்னகையோடு பயணப்படுவோம். நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.